ஹாய். ஸோ இன்னைக்கோட என்ன எனர்ஜின்னு சொல்லி பார்த்துடலாம். இன்க்ரீஸ் யுவர் வால்யூம் ஆர் வேர் ஹெட்ஃபோன்ஸ். ஸோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்துட்டு ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்குது. அது வந்துட்டு ஆல்ரெடி கட்டி வச்சுட்டு அவங்களோட மொத்த உழைப்பையும் வச்சுட்டு போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அது நிறைய பேர் ஆண்டிருக்காங்க. இப்போ இருக்கிறவங்க வந்துட்டு இருக்கிற அந்த கிங்டம் எப்படி வழிநடத்துறதுன்னு அவங்களுக்கு தெரியல. அவங்க பவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது அவங்கக்கிட்ட. ஆனால் அதை எப்படி அவங்க பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியல. அதனால அவங்க திண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் அதே வழியில் இருக்கிற இன்னொருத்தர் வந்துட்டு இவங்க எப்படி கீழே இறங்குவாங்க, நம்ம பெரியவங்க கீழே இறங்குனாங்கன்னா நாம் அதை பிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஓன் செல்ஃபிஷ் நீட்ஸுக்கு அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து கூட்டு சேர்ந்துட்டு அந்த அந்த ஒரிஜினல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்லேருந்து அவங்க கொஞ்சம் நிறைய விஷயத்த வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு நிறைய பிட்ரேயல்ஸ் வந்துட்டு அவங்க கூட்டு சேர்ந்ததுனால நடக்குது அப்படின்ற மாதிரியும், அப்புறம் அவங்களே அவங்க பண்ணுற தப்பு உணர்றது கிடையாது, அடுத்தவங்களோடதையும் பார்க்கறது கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. பட் இப்போ அவங்க தான் ரூலிங் பார்ட்டியில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸோ அவங்க பண்ணுற தப்பே அவங்களுக்கு தெரியல. அவங்க வந்து மற்றவங்களை ஏமாத்துறதா நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே மாற்றி மாற்றி இன்னொருத்தர் வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. பட் அவங்க தான் வந்துட்டு ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போது ஆல்ரெடி ஜெயித்தவங்க அவங்க அந்த ருசி கண்டுட்டாங்களா, ஸோ அதனால் வந்து காசு கொடுத்து மற்றவங்களையும் அவங்கள பக்கம் இழுக்கலாம் அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு ரூலிங் பார்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஜென்ரல் ரீடிங். ஸோ எதனா ரெசனேட் ஆகுதோ அதெல்லாம் எடுத்துக்கோங்க, ரெசனேட் ஆகலைன்னா விட்டுருங்க. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி இப்போ இருக்கிற ஜென்ரல் ரீடிங். இதுக்கான ஹையர் அசென்ஷன் கைடன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். அசென்ஷன் டெக்லேருந்து என்ன கைடன்ஸ் அப்படின்றத ஒவ்வொரு கார்டாக படித்து பார்த்துடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு நம்பிக்கையாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு அன்லேர்ன்டு ஸ்பேஸ்லேருந்து தான் இதுக்கப்புறம் நீங்கள் மூமெண்ட் எடுத்து வைக்கணும், ஒவ்வொரு செஸ் போர்டு காயினை மூவ் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே சமயம் வந்துட்டு புது எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் வரப்போகுது. ஸோ அதுக்கு வந்து தயாராக இருந்துக்கோங்க. எல்லாமே தெரிஞ்சதே உனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்க வேண்டாம். தெரியாத நிறைய விஷயங்கள் இதுக்கப்புறம் வரப்போகுது உலகத்தில். ஸோ இது வந்து எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே பொருந்தும். உங்களோட பர்சனல் லைஃப், உங்களோட ஆவரேஜ் லைஃப்பில் இருக்கலாம், இல்லாட்டி உங்களோட கரியர் லைஃப், இல்லாட்டி லைக் அவுட் சைட் யோர் லைஃப், யோர் பர்சனல் லைஃப் தாண்டி லைக் பப்ளிக் மாஸில் வந்துட்டு நிறைய விஷயங்கள், புது புது விஷயங்கள் வெளியே வரப்போகுது. அதுக்கு நீங்கள் தயாராக இருக்கணும். அதே சமயம் நிறைய ஸ்பிரிச்சுவல் அட்டாக்ஸும் வந்துட்டுருக்கு இப்போது நிறைய பேருக்கு. ஸோ அதனால் வந்து அவங்களோட அந்த ட்ரஸ்ட் இன் தெம்செல்ஸே அவங்க இழக்கிறாங்க. மற்றவங்க மேலே இருக்கிற அந்த மனிதத்தன்மை, எம்பத்தி எல்லாத்தையுமே அவங்க இழக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஸ்பிரிச்சுவலாகவும் வந்துட்டு சேக்ரெட் சர்க்கிள் வச்சு அந்த பீப்புள் தே ஹாவ் டு ப்ரொடெக்ட் தெம்செல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ வந்துட்டு அசென்ஷன் கார்ட்ஸ்லேருந்து என்ன கைடன்ஸ் கிடைக்கிது அப்படின்றத ஒன்றா பொறுமையாக பார்த்துடலாம். ஸோ கமாண்டர் ஸ்டார். ஓகே, கமாண்டர் ஸ்டார்லேருந்து Commander Star is in charge of the intergalactic fleet spaceships that patrol and protect this universe. His mothership enters. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு புது அட்லஸ் காமெண்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்பேஸ்ஷிப் வருது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. திஸ் குட் பி லிங்க்ட் டு தேட். ஸோ இதை எப்படி இன்டர்ப்ரிட் பண்ணுறீங்க, அது நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கார்ட்ஸில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அதை எழுதி வைங்க. அது வந்துட்டு இட் குட் பி லைக் அன் டவுன்லோட். ஆல்ரைட், ஆல்வேஸ் ஸ்டே ப்ரொடெக்டட் அண்ட் protect your energy, shield your energies and be grounded. Anyways, in charge of the intergalactic fleet, spaceships that patrol and protect this universe, his mothership enters Earth through Machu Picchu, the two-way interdimensional portal that he oversees. Commander Star is connecting with you through this card and inviting you to view the planets, stars and galaxies with cosmic eyes. Breathe into the subtle energy and wisdom of the stellar world and allow it to affect your chakra system and ignite your consciousness. You are blessed, for this is a card of expanded enlightenment and call to the intergalactic service. So இதுக்கான affirmation, I connect with the Commander Ashtar to serve the universe. Say 3 times. You can pause the video to say this affirmation 3 times. Then there is El Moria. El Moria is a Chohan of the first tree of ascension. He is helping us with the changes ahead and our opportunities for ascension. He is a member of the White Brotherhood and originates from Mercury. El Moria will soon become the Manu,
the perfected man on whom the new root race of humanity with its 12 strands of connected and active DNA will be based. In drawing this card, you are seeking to lead by example, employing the self-discipline, strength, and integrity of an ascended master. You are reminded to use your power for the highest good. So ascension powers varada, you have to use it for the highest good. With great responsibility, with great power comes great responsibility. அப்புறம் I stand in my power is affirmation. Next, I am open to learning and teaching. So Lord Kutumi is a world teacher. In his incarnations as Saint Francis Shah Jahan, who built the Taj Mahal, and Melchior, one of the wise men, Lord Kutumi practiced harmlessness, love, and wisdom. These energies are encapsulated in this card, so you're encouraged to spread knowledge and spiritual truths to others with humility and inspiration. Be ready to learn, for Lord Kutumi is drawing your attention to something important. He is a member of the Brotherhood of the Golden Robe, those who take in and transmute the pain of the world. If you're sensitive to energies, ask him to wrap you in his light. Say this affirmation 3 times. You can pause it and you can say that affirmation 3 times. Let's go for the next Ascension card. This card invites you to connect to Lady Gaia, the angel in charge of our planet, as well as to Taya, the elemental master of Earth, and his Earth elements, including goblins and pixies. நிறைய பேர் வந்துட்டு goblins and pixies வந்து பார்த்துட்டு இருக்கிறதுக்கு and seeing lots of dogmen, lots of Sasquatch, இந்த மாதிரி வந்து விசித்திரமான, அதாவது இது வரைக்கும் யாருக்கும் பெரிசா புலன்படாத ஒரு சில க்ரீச்சர்ஸ் வந்துட்டு தேர் இன் திஸ் எர்த். நம்மளுக்கு எந்த அளவுக்கு இந்த உலகம் சொந்தமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கும் சொந்தம். ஆனால் அவங்களோட என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க இருக்காங்க, அவங்க கூட நம்ம கோ எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு தாட்ஸை வந்து இப்போ தான் மெதுவாக வந்துட்டுருக்கு. அந்த அவேர்னஸ் கான்ஷியஸ்னஸ் வந்துட்டுருக்கு. இதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேருக்கு லைக் நெக்ஸ்ட் டோர் நெய்பர்ஸ் மாதிரியே தே வில் பி ஷோயிங் அப், ஓகே, அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் யா, இது வரைக்கும் நம்ம வந்து அந்த அக்செப்டன்ஸ்க்கே வரல. நம்ம அதை மனுஷங்க மட்டும்தான் இருக்கோம் இந்த உலகத்தில் அப்படின்ற மாதிரியே இருக்கோம். அப்புறம் நம்ம மனுஷங்களுக்குள்ளேயே நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அதை வந்து வித்தியாசமாக தான் பார்ப்பாங்க, அதை வந்து ஒரு டிஸ்கிரிமினேட் பண்ணுற மாதிரி தான் பார்ப்பாங்க. ஸோ நம்மளுக்குள்ளே இருக்கிற இந்த பேசிக் ஹியூமன் ரைட்ஸே வந்துட்டு இப்போது வரைக்கும் பிரச்சனை ஆகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இவங்களும் உள்ளே வரும்போது ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம ஹியூமன் ரேஸ்க்குள்ளேயே ஒரு ஒற்றுமை வரும். அதோட வில் பி மோர் ஓப்பன் டு அக்செப்டிங் அதர் entities who are also coexisting with us from ages. ரைட், சம்திங் வேறு ஏதோ சொல்ல வந்தேன், நடுவில் மிஸ் ஆயிடுச்சு. So you could be working with goblins and pixies, like magic, witchcraft magic. So அது இருக்கலாம், நிறைய பேர் அந்த மாதிரி கூட இருக்கலாம். ஓகே, எனிவேஸ், invoke Master Rakoski, Master of the 11th ray of mysticism, to help you attune to the wisdom of a glorious planet. Then listen to its heartbeat. To further expand your consciousness, ask the earth dragons to help you connect to Hollow Earth and Lemurian wisdom. Earth loves natures and welcomes you, so this card is of joy and celebration. Affirmation: I thank Lady Gaia for inviting me to be on Earth. All right. இவங்க ஆல்ரெடி ரீட் பண்ணியாச்சு. லெட்ஸ் கோ டு Hilarion. Hilarion is from Saturn and steps down his energy through the Temple of Truth over Crete. He is a negotiator for Earth on the Council of Saturn and helps us remain connected to our spiritual journey. As Master of the Orange Fifth Ray of Technology, Science, Truth, Knowledge, he invites you to open your mind
so that he can drop seeds for new ideas into your consciousness. He assists those who are ready to become higher channels and clairvoyants. Your guidance is to sit quietly and ask him to be all help you be all that you can be. Affirmation: I open myself to the wisdom and guidance of Hilarion. Say 3 times. Okay, pause the video and say 3 times. All right, so next, air element. The element of air supports truly magical cosmic qualities. நிம்ஸ் அப்படின்ற ஓகே, நான் ஃபஸ்ட்டு என்ன வந்து ஒரு மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னேன்ல. ஸோ அது என்ன அப்படின்னா, திஸ் மேஜிக்கல் க்ரீச்சர்ஸ் தேர் கம்மிங் அவுட் அண்ட் அவங்கள வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் கேட்டகரி இருக்குது. இப்போ நம்மளுக்கு வந்து ஹோமோசாப்பியன்ஸ்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் கோல்ட் பிளடட் மேமல்ஸ், ஆம்ஃபிபியன்ஸ், அந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது இல்லையா. ஸோ இவங்களுக்கு என்ன கேட்டகரிஸ்? பிக்ஸீஸ், அப்புறம் கார்காயில்ஸ், சாஸ்குவாச், டாக்மென், ஃபெரிஸ், காப்ளின்ஸ், நோம்ஸ், நிம்ஸ், ஸோ அப்புறம் சைரன்ஸ், அப்புறம் மர்மெய்ட்ஸ், இவங்க எல்லாத்தையும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கிரிப்டிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கிரிப்டிட்ஸ் இவங்களை பற்றி படிக்கிறதுக்கு ஒரு சப்ஜெக்டே இருக்குது. இட்ஸ் கால் கிரிப்டோசுவாலஜி. ஸோ அதை பற்றி ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, ஃபார் ஸ்பெசிஃபிக் கேட்டகரி ஆஃப் கிரிப்டிட்ஸ்னா யூ கேன் ட்ரை லிண்டா எஸ் காட்ஃப்ரே, ஆத்தர். ஷீஸ் அன் அமெரிக்கன் ஆத்தர் ஐ கெஸ். அண்ட் அவங்க புக்ஸ் வந்து அமேசானில் இருக்குது. அவங்கள பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள் கூகுளில். அப்புறம் அவங்க என்ன மாதிரி நிறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க கிரிப்டோசுவாலஜி, கிரிப்டிட்ஸ் பற்றி. ஸோ அவங்கள அதில் வந்து என்ன ஸ்பெசிஃபிகேஷன், டாக்மேன் பிடிக்குமா, மர்மெய்ட் பிடிக்குமா, ஸோ அவங்கள பற்றி நிறைய தனித்தனியாக புக்ஸ் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் அமேசானில் வந்துட்டு யூ கேன் ரிசர்ச் அண்ட் ரிவ்யூஸ் பார்த்துட்டு யூ கேன் பை இஃப் யூ வாண்ட், இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட். Anyways, coming to this, elements of air supports truly magical cosmic qualities. Sylphids are air elements working for the elemental master dome and supervised by the unicorns. You're guided to ask the unicorns to direct dome and Sylphis, I don't know how to pronounce this. Anyways, to speak the qualities, to spread the qualities of air enlightenment, ascension, enthusiasm, freedom, and divine vision into the minds of those who need them. Also ask them to purify currents of air and blow them to polluted areas so that they may get cleansed. Help the fairies work with flowers by acknowledging and appreciating them. Affirmation: I invoke air to carry angels singing around the world and bring hope and peace. Yes. 3 times. Pause and say 3 times. Okay. ஸோ இவங்க ரெண்டும் இதுவும் முடிஞ்சது. லெட்ஸ் கோ டு Pallas Athena. And also another thing is that there will be a recreation, like the history repeating itself அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம அடிமட்டத்தில் இருக்கோம். லைக் இன்னும் கொஞ்சம் இப்படி மேலே வந்துருச்சு. அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து இப்படி தரையில் இருந்தது கொஞ்சம் மேலே வந்துருச்சு. அப்படியே மேலே மேலே வரும்போது நம்மளுக்கான சேலஞ்சஸும் அதிகமாகிட்டே இருக்கும். நம்மளுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்துட்டு இப்படி தான் வந்துட்டு அடிமட்டில் இருந்து மேலே மேலே வந்துட்டு நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டாங்க. அதில் வந்து நிறைய பேடாகவும் போயிடுச்சு, குட்டாகவும் இருக்குது. ஸோ ரெண்டுமே நம்மளோட ஹிஸ்ட்ரியாக இருக்குது. ஸோ இதில் மறைக்கப்பட்ட ஹிஸ்ட்ரியும் வெளியே வரும். மறக்கப்பட்ட ஹிஸ்ட்ரியும் வந்துட்டு திரும்ப ரீகிண்டில் ஆகும். அதை யாராலையுமே தடுக்க முடியாது. இதோட நிறைய புது விஷயங்களும் நம்மளுக்கு தெரிய வரும். இது வரைக்கும் ஹியூமனிட்டிக்கு தெரியாத விஷயங்கள், இதுக்கு முன்னாடி நம்மளோட ஆன்சஸ்டருக்கும் தெரியாமல் ஒரு விஷயங்கள் இருக்கும் இல்லையா, ஒரு சில விஷயங்கள். ஸோ அது வந்து இப்போ வெளியே வரும். இதுக்கு முன்னாடி இருந்து சிவிலைசேஷன், அட்வான்ஸ்டான சிவிலைசேஷன் வந்து நல்லா ப்ளூம் ஆகிட்டு அது இருக்கிற இடம் தெரியாமல் அழிஞ்சு போச்சு. ஸோ அது அப்போ இருந்த சிவிலைசேஷன், அந்த டெக்னாலஜி அதை விட புதுசாக நம்ம வந்து இதுக்கப்புறம் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ வரப்போகிற அந்த அசென்ஷன் எல்லாமே வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்திருக்காது. ஓகே. அண்டு நம்ம கிருஷ்ணா, ஸோ அவங்கெல்லாம் இருந்தப்போ அந்த கான்ஷியஸ்னஸ் இருக்குது இல்லையா, அதை விட அதிகமான நிறைய கான்ஷியஸ்னஸ் அப்கிரேட் வந்துட்டுருக்கு. ஸோ அதுக்கு நம்மளை வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க, டியூன் பண்ணிகிட்ருக்காங்க யூனிவர்ஸ். அதோட
அதே ரிதமில் நாமளும் வந்துட்டு டியூன் ஆகிட்டே நம்ம ஸ்ட்ராங்காக போயிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம், ஒரு சேனல்டு மெசேஜ் வந்துட்டுருக்கு. அப்போ தான் வந்துட்டு அதுக்கு அந்த ஸ்பின்னிங், அந்த ஷிஃப்டிங்க்கு வந்துட்டு நீங்கள் ஈடு கட்ட முடியும். இல்லாட்டி யுல் பி லேக்கிங் பிஹைண்ட். அப்புறம் எல்லாமே ஒரு புதிராக இருக்கும், எல்லாமே கன்ஃபியூஷனாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் ஹியூமனிட்டி கண்டுபிடிக்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஏஆன்ஸ்க்கு முன்னாடி இருந்தவங்க ரொம்ப சிவிலைஸ்டாக இருந்திருக்காங்க. அதை விட ரொம்ப அதிகமான ஒரு அப்கிரேட் நம்மளுக்கு இதுக்கப்புறம் கிடைக்க போகுது in the coming years. So just a heads up. Now let's go back here. Ascended Master Retreats. The great masters of earth have incarnations mastered their lessons and ascended. They are disciplined but compassionate, for they understand the challenges of being in a physical body. ஸோ நம்மளோட வாகனங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்துட்டு நம்ம பாடியே நம்மளோட வாகனம் தான். அதுக்குள்ளே இருக்கிறது வந்துட்டு ஒரு இந்த சோல் தான் வந்துட்டு நாம் திஸ் பாடி இஸ் நத்திங். ஓகே, ஸோ நிறைய பேர் லஸ்டிங் ஃபார் பாடி, ஆல் தோஸ் மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ், இட்ஸ் ஜஸ்ட் இன்வேலிட் அப்படின்றத நிறைய பேர் புரிஞ்சுப்பாங்க, சோல் லெவலில் புரிஞ்சுப்பாங்க. அப்புறம் திஸ் இஸ் அன் இன்விடேஷன் டு விசிட் இன் ஸ்லீப் ஆர் மெடிடேஷன் those ascended masters from who you wish to learn. And இங்கே நிறைய பேர் வந்துட்டு they have to start putting a sacred circle, and you have to protect yourself, your energies and all that, and you can also protect your loved ones. Sacred circle, how to create a circle, create a sacred circle, and how to proceed with that அப்படின்றத வந்துட்டு you can research it. நிறைய வீடியோஸ் போட்டிருப்பாங்க இதுக்கு முன்னாடி, என்னோட சேனல்லே ஒரு வீடியோ இருக்குன்னு நினைக்கிறேன். go see that and protect your energy and those around you. It's really, really important. Okay, sacred circle is really important. Anyways, so meditation பண்ணிட்டு ascended masters you can contactன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, those who wish to learn. அப்புறம் in their retreats, in their inner planes, they teach their skills and knowledge to students. You can absorb this at the etheric level and start to bring the wisdom in your life. If you feel a resonance with particular ascended master, ask them to guide you. Ascended masterனா வந்துட்டு மனுஷனாக இருந்து லைக் காட் ஆனவங்க, சாய்பாபா, வள்ளலார், அப்புறம் வேற ஒருத்தங்க இருப்பாங்க, கண்ணு மேலே பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், பாபாஜி. அவர் பேர் தெரியல, பட் அவர் கண்ணு மேலே பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே இருக்கும். ஒரு ஒயிட் க்ளோத் மட்டும்தான் போட்டிருப்பாரு, முடி நீளமாக இருக்கும். அப்புறம் இந்த பாபான்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்துச்சு, ரஜினிகாந்த் நடிச்சிருப்பார். ஸோ அதில் வந்துட்டு ஒரு மெயினாக ஒரு டயட்டியாக இவர் வந்து வழிபடப்படுவார். அவர் பேர் தெரியல, பேர் தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனிவேஸ், நீங்கள் கேட்டால் தான் உதவி கிடைக்கும். இஃப் யூ ஃபீல் ரெசனன்ஸ் வித் பர்டிகுலர் ascended master, ask them to guide you. Okay, I walk with the ascended masters. Okay, you have to say this affirmation thrice. Pause and read this. Okay, so Pallas Athena. Pallas Athena is known as the goddess of truth and wisdom. She is lord of karma for the fourth ray and holds the sword of truth to show humanity the way. Although she wields her sword for the highest ideals and divine truth, she prefers to use wisdom to settle disputes. Your guidance is to follow her example, see the higher perspective in all areas of conflict, draw on your abundance of wisdom and tact to communicate with everyone concerned, and use the sword of truth to point the divine way forward. I use the sword of truth to lead the way. Say this thrice, pause and say this thrice. Okay, I hope this is over. அவ்வளோதான் நினைக்கிறேன். Because the energy is kind of rough here. It's kind of all over the place, scattered. Take whatever resonates and leave the rest, because this is a general reading. Thank you for watching. Love and light, blessed be. Subscribe, like, share, comment, and push on the notification button for more such amazing videos. And also hide button you தட்டி விட்டுருங்க. Okay, bye.